வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோவில் இந்த பேக்குக்கான டுட்டோரியல் வீடியோ ப்ளஸ் ஓவரால் வீடியோ தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு கஸ்டமர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நான் பாசிட்டிவாக தான் நான் எடுத்துக்கிறேன். அவங்க இது நார்மல் டிசைன் தான், இது ட்ரெண்டிங் பேட்டர்ன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஏன் அப்படின்னா நான் ஏன் நார்மல் ஸ்கொயர் நாட் வச்சியே பேக் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, பேசிக் பிகினர்ஸ் கண்டிப்பாக அவங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கு அப்புறம் அவங்க பேட்டர்ன் வச்சு ஃபார்ம் பண்ணிக்கலாம், நிறைய டிசைன் வச்சு கொண்டு போய்க்கலாம் பேக்ஸை. அதனால தான் நான் மெயினாக ஸ்கொயர் நாட் உள்ள பேக்ஸாக உங்களுக்கு சூஸ் பண்ணி டுட்டோரியல் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட், இது வரைக்கும் இல்லாத டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது ஸ்டிக் வச்சு த்ரெட்டை ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பேஸ் எனக்கு போட தெரியல அப்படின்றவங்க இந்த பேக்கை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது பேஸ் இப்படி மடக்கி வச்சோன்னாலே பேஸ் ஃபார்ம் ஆகிடும். 2 சைடை தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேக்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரெத் 24 சென்டிமீட்டர், ஹைட் 18 சென்டிமீட்டர், பேஸ் 2 சென்டிமீட்டர். இந்த சைஸில் உள்ளதான் இந்த பேக்கோட டுட்டோரியல் வீடியோ. கொடுத்துருக்க அளவு வச்சு போட்டிங்கன்னா சேம் இதே சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். 3mm ப்ளூ கலர் மேக்ரமி நைலான் த்ரெட் 2 பண்டல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்டபிள் 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ஹூக் 2, கீ ஹூக்கு 2, அப்புறம் லைனிங் கிளாத்துக்கு ரயான் மெட்டீரியல் ப்ளூ கலர் சேம், ஜிப் எல்லாமே நான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் ஸ்கொயர் நாட் வச்சு தான் நம்ம போட்டிருப்பேன். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணலாம். பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் டிசைன் வரும். இந்த பேக் பார்த்திங்கன்னா 2-in-1 பர்பஸ் உள்ளது. நம்ம ஹேண்டில் வச்சு ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த ஹேண்டில் வச்சு கூட நம்ம இது ஒரு குட்டி நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்லிங் பெல்ட் யூஸ் பண்ணி ஸ்லிங் பேக் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னாலும் நம்ம இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது 2-in-1 பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 ஜிப் கொடுத்துருக்கேன். 2 ஃப்ரண்ட்லேயே 2 மெயின் ஜிப் இருக்கும். உள்ளே எந்த பாக்கெட் ஓப்பன் பாக்கெட் எதுவுமே வைக்கல. லைனிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல் தான் நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பாலிஸ்டர் மாதிரியே இருக்கும், சாயம் எதுவும் வராது. அதனால் நான் இந்த கிளாத் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம ஸ்லிங் பெல்ட்டாக யூஸ் பண்ணணுன்னா இந்த லென்த்தில் அட்ஜஸ்டபிள் எதுவுமே நான் வைக்கலை. ஹேண்டிலுக்கு ப்ளைனாக ஒரு ஸ்லிங் பெல்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஹேண்டில். இந்த இடத்துல நம்ம ஹேண்டில் வித்தவுட் ஹேண்டில் இல்லாமல் இந்த ஹேண்டிலே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால தான் 2-in-1 பர்பஸ். ஸ்க்ரீன்லேயே த்ரெட்டோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். 40 கார்ட்ஸ் 240 சென்டிமீட்டர் இருக்கும். 6 கார்ட்ஸ் அதாவது 6 த்ரெட்ஸ் 260 சென்டிமீட்டர். மொத்தம் 46 த்ரெட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். 40 கார்ட்ஸ் பெரிய த்ரெட்டு, இது அந்த 6 கார்ட்ஸ் அது தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கன்ஃபியூஸும் மாற்றி பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கு ஏதோ ஒரு குச்சோ இல்லை இந்த மாதிரி லாங் ஸ்கேலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் தான் இப்போ நம்ம த்ரெட்டை ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி மெத்தடில் நான் ஒரு ஸ்மால் பர்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஸ்மாலாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அந்த ஸ்மால் பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்டை எடுத்து அதை ஈக்குவலாக மடித்து அதோட மிடில் பாயிண்ட்டை இந்த மாதிரி எடுத்து அந்த ஸ்டிக்கோ இல்லை ஸ்கேலோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்குள்ளே நாட் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி 40 கார்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, 240 சென்டிமீட்டர் உள்ள 40 கார்ட்ஸையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு 6 கார்ட்ஸ் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அதை லெஃப்ட் சைடு 3 ரைட் சைடில் 3 அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரே இடத்துல ஜாயின் பண்ணக்கூடாது. அந்த 6 கார்ட்ஸை எங்கே ஜாயின் பண்ணணுன்னா லெஃப்ட் சைடில் 3 ரைட் சைடில் 3 அந்த எண்டில் மட்டும் இருக்கணும் அந்த 6 கார்ட்ஸு. அப்படி எண்டில் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அப்போ தான் வந்து லென்த்து வந்து ஈக்குவலாக வரும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் அளவு கேப் விட்டுட்டு பேசிக் ஸ்கொயர் நாட் தான் நம்ம போட போகிறோம். எல்லா த்ரெட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேசிக் ஸ்கொயர் நாட் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். பேசிக் ஸ்கொயர் நாட் போட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஈக்குவலாக ஒரு 8 லைன் நீங்கள் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் போடணும். அந்த இடத்த மட்டும் நீங்கள் கவனமாக எவ்வளோ ஸ்கொயர் நாட் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னாலும் உங்களுக்கு இதே அக்யூரேட் லென்த் வேணும் அப்படின்னா. இதில் ஸ்கொயர் நாட் பார்த்திங்கன்னா ஒன்று உள்ளே இருக்கும், ஒன்று வெளியில் இருக்கும், ஒரு கேப் வரும். அந்த மாதிரி தான் லைன் ஃபார்ம் ஆகும். எப்போதுமே வந்து த்ரெட்டோட லைன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஒரு ஸ்கொயர் நாட் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதோட த்ரெட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா பேக்கோட ஷேப் மாறும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு த்ரெட் இருக்கா, அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வெளியில் ஒரு த்ரெட்டு போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் லைன் ஒன்று ஒன்றா ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு கேப் விழுது பார்த்திங்களா, அந்த கேப் ஒவ்வொரு லைனுக்கும் அதுக்கு அடுத்தது வந்து விழும். இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோன்னா அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு பேக் ஓவரால் வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த இடம் எந்த இடத்துல வரும் அப்படின்றது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து ஈவனாக கொண்டு போகணும். இங்கே பாருங்கள், ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு கேப் விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபிங்கர் அளவு கேப் விட்டு த்ரெட்டை ஆரம்பிச்சிருக்கோம். 7 த்ரெட்டு 1 2 3 4 5 6 7 கேப் 7 லைன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வருது பார்த்திங்களா. இந்த இடத்துல தான் நம்ம ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த 6ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். என்னால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் 6 த்ரெட் எடுத்திருக்கேன். 6 த்ரெட்டில் சென்டரில் 4 வச்சுட்டு பேசிக் ஸ்கொயர் நாட் தான் இங்கே இடத்துல போட போகிறோம். ஆனால் எடுத்திருக்கிறது 6 ஒயர் பக்கத்தில் உள்ளதையும் சேர்த்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி த்ரெட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் ஹேண்டில் வரும். நீங்கள் பேக்கை பார்த்துட்டு வேணால் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் த்ரெட்டு வரும், ஹேண்டில் வரும். அதனால் வந்துட்டு இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக வந்து வெறும் ஸ்கொயர் நாட் அதோட மற்றதோட ஜாயின் பண்ணாமல் இந்த 6 த்ரெட்டை வச்சுமே நம்ம ஒரே ஹேண்டில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேண்டில் லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதை போட்டுக்கணும். நீங்கள் லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஸ்கொயர் நாட் போடுறீங்களோ அதே ஈக்குவல் தான் நீங்கள் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகணும். இங்கே 10 அங்கே 12 அப்படி கொண்டு போனீங்கன்னா ஹேண்டில் தப்பாக வரும், அளவு ராங் ஆகிடும், அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிடும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதனால் 2 சைடும் ஈவனாக கொண்டு போங்க. இந்த சைடு 11 போட்டிங்கன்னா இந்த சைடும் 11 இருக்கணும். இப்போ நான் எத்தனை போட்டிருக்கேன் அப்படின்னா 11 ஸ்கொயர் நாட் மட்டும் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு மட்டும் நான் 11 போட்டிருக்கேன். இந்த பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 11 தான் வருது. 11 ஸ்கொயர் நாட் போட்டிருக்கேன். அந்த கேப்பை விட்டுட்டு திரும்ப அங்கே பாருங்கள், அதை ஜாயின் பண்ணாமல் அது தனியாக ஸ்கொயர் நாட், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இந்த இடத்துல இந்த ஹேண்டிலோட ஜாயின் பண்ணாமல் அந்த கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்கொயர் நாட் போட்டுட்டு வரணும். அப்போ தான் இது தனியாக அது தனியாக அந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாருங்கள், அந்த கேப் விழுந்துருச்சா, அதுக்கப்புறம் அதுக்கு எண்ணிக்குங்க. ஒரு 4 ஸ்கொயர் நாட் சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் டைமண்ட் ஷேப்பை கொண்டு வரணும். இல்லை இது எனக்கு போட தெரியல, ஈவனாக வரல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்கொயர் நாட்டே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது போடணுன்றது கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கொயர் நாட்டை தாண்டி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேக்குக்கு தப்பானாலும் இன்னொரு பேக்குக்கு நீங்கள் கண்டினியூஸாக அதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்காக தான் நான் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். ஏன்னா ஸ்கொயர் நாட் போட்டு ஒரு பேக் போட்டோம் அப்படின்னா சிம்பிளான டிசைன்ஸை நம்ம ஆட் பண்ணி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் என்னோடய வீடியோஸ் பேசிக்லேருந்து நீங்கள் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இந்த பேக்கை வந்து தொலைச்சிட்டேன். யாராவது எடுத்துட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல.
நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பேக் பண்ணும்போது ஒரு 10 பேக் கிட்ட வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் போய் இந்த பேக்கை வந்து சேல் பண்ணி கொடுங்க, இவ்வளோ கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிவிட்டு ஒரு 6-7 பேக்கு கொடுத்துருந்தேன் அவங்கக்கிட்ட. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் தான் அவங்க வந்து சேல் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பேக்கை மட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை. மற்ற பேக்கெல்லாம் ரிட்டன் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி யாரும் வாங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பேக்கை மட்டும் அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் எழுதி வச்சுருந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு திரும்ப போய் கேட்டதுக்கு இல்லை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம், நீங்கள் மறந்துட்டீங்க, இந்த பேக் எங்கேன்னு தெரியல, எங்கள் கடையில் இல்லவே இல்லை, இருந்தால் தர்றோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. சரி நானும் என்ன பண்ணுறது, நம்மளா போய் அந்த கடையில் கேட்டோம், வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு பேக்கு சேலும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி காணுன்றாங்க, நம்ம போய் வேறு எதுவும் ஃபோர்ஸும் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட. தேடி பார்த்துட்டோம்மா காணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ஆனால் இது வந்து ரொம்ப அழகான பேக், வந்து சிம்பிளாக இருக்கும் பட் நீட்டாக 2 in 1 பர்பஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த பேகு. நம்ம ஏன்னா ஒன்று அளவெடுத்து அதை பின்னி கரெக்டாக கொண்டு வந்து அதோட ஷேப் கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு பேக்காக அதை கொண்டு வரும்போது, ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான். நீங்கள் வந்து ஒரு மிஷின் ஸ்டிச்சோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து லைனிங்கை மட்டும்தான் மிஷினில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மற்றபடி பேக்கோடு அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் தான் போடணும். அதை வந்து மிஷின் ஸ்டிச்சு போடவே முடியாது. அந்தளவுக்கு நம்ம ஒன்றையும் பார்த்து பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணி, மெட்டீரியல் காஸ்ட்டு வேஸ்ட் ஆகிடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சர்வீஸு, நம்ம எவ்வளோ டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ மொத்தமாக எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம ஒரு பேக் பண்ணோன்னா அது ஒர்த்தாக பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அந்த பேக்கை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே வந்து நீங்கள் வந்து இந்த பேக்கை பண்ணுங்கள். ப்ளஸ் இதோட மெட்டீரியலும் நம்ம தேடி அலைஞ்சு வாங்கணும், அதுவும் ஒரு பெரிய விஷயம். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள், இல்லையா இதை விட்டுட்டு வேறு உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக போட்டுட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 6 வந்து 4 பிரித்து 4 த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்கொயர் நாட்டு, திரும்ப அந்த 2ஐயும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொன்று இந்த சைடு இருக்கும் பார்த்திங்களா, அது 2ஐயும் நம்ம சேர்த்து இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கேப் வந்தது இப்போ கட் ஆகிடும் இந்த இடத்துல. அதுதான் அந்த கேப் உள்ளது தான் நம்ம ஹேண்டெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேம் இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சைடும். இந்த இடத்த மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேப் வந்து ஈவனாக இருக்கும். 2 சைடும் அதே மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் பெருசாகவும் அந்த சைடு சின்னதாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்டில் பிடிக்கிற இடத்துல நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஷேப்பும் ஒழுங்காக வராது. சைடுக்கு எத்தனை ஸ்கொயர் நாட் வருதோ அதே தான் அந்த சைடுக்கும் போடணும். எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னாலும் டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் அந்த சைடும் இருக்கும். அந்த சைடு வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இந்த சைடு வந்து நான் ஃபினிஷ் பண்ணலை. ஸோ இதை கட் பண்ணி லைனாக ஸ்கொயர் நாட் போட்டு வந்திங்கன்னா 2 எண்டையும் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் பேக்கு. அப்படியே நம்ம வந்து உள்ளே திருப்பிக்கணும். ஏன்னா உள்ளே போட்டுட்டு வெளியில் திருப்பணும் அப்படின்னா பேக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து இது வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஓகேவாக இருக்குமோ நான் அந்த இடத்துலலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இந்த பேக் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்துங்க, இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கதை இந்த இடத்துல தான் நான் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்கொயர் நாட் போட்டு நான் கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஒட்டுறது எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டுட்டோரியல் வீடியோஸ் வந்து சிம்பிளாக நிறைய பேக் நான் மாடல் போட்டிருக்கேன், லஞ்ச் பேக் அந்த மாதிரி, அதெல்லாம் போய் பாருங்கள். டுட்டோரியல் வீடியோ மட்டும் வேணும், மற்ற ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டுட்டோரியல் வீடியோ மட்டும் வேணும் அப்படின்றவங்க கோர்சஸ்னு ஒன்று இருக்கும், வீடியோ ஷார்ட்ஸ்
பிளேலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல கோர்சஸ்னு இருக்கும். அதை கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டுட்டோரியல் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.